வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர 2 மாத கால அவகாசம். மதுபோதையில் இருந்த ஊழியர்கள் பிரித்தானிய ஏர்வேஸ் விமானம் ரத்து. பிரித்தானியாவுக்குள் பாலாடை கட்டி வெங்காய லொரியில் குடியேறிகளை கடத்திய நபர். போலந்தில் 11,000 அமெரிக்க படைகள் குவிப்பு. ரஷ்ய முன்னாள் போராளிகளுக்கான ஐரோப்பிய ஒன்றியத்தின் பயண தடை. பிரான்ஸ் மற்றும் இத்தாலியின் எதிர்ப்பால் மாற்றம். பார்சிலோனாவில் வரலாறு காணாத வெப்பம். 112 ஆண்டுகளில் புதிய உச்சம். பிரித்தானியாவில் நிலவும் கடுமையான வெப்பம். உடல் நலனை பாதுகாப்பது எப்படி? இனி விரிவான செய்திகள். உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டுவர இன்னும் 2 மாதங்களே அவகாசம் உள்ளதாக செக் குடியரசு அதிபர் எச்சரித்துள்ளார். செப்டம்பரில் ரஷ்யாவில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிபர் புட்டின் பொது அணிதிரட்டலை அறிவிக்கக்கூடும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய சூழலில் சமாதான பேச்சுவார்த்தைகளை தொடங்க ரஷ்யாவுக்கு அழுத்தம் கொடுக்குமாறு நேட்டோ நாடுகளை அவர் வலியுறுத்தியுள்ளார். போர் நீடித்தால் மோதல் மேலும் தீவிரமடையக்கூடும் என்பதால் இந்த கால இடைவெளி மிகவும் முக்கியமானது என அவர் சுட்டிக்காட்டினார். உக்ரைனின் அதிபர் மற்றும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஆகியோரும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் குறித்து பேசியுள்ளனர். இருதரப்பும் போரை முடிவுக்கு கொண்டுவர விரும்பினாலும் ரஷ்யாவின் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்பு குறையலாம் என அஞ்சப்படுகிறது. மதுபோதையில் இருந்த ஊழியர்கள் பிரித்தானிய ஏர்வேஸ் விமானம் ரத்து. பிரித்தானிய ஏர்வேஸ் விமான குழுவினர் பயணத்திற்கு முந்தைய நாள் இரவு அதிகப்படியாக மது அருந்தியதால் விமான பணிக்கு தகுதியற்ற சூழல் உருவானது. பணியில் இருந்த ஊழியர்களில் ஒருவர் மதுவின் விளைவால் மயங்கி விழுந்ததால் விமான நிலையத்தின் பாதுகாப்பு விதிகளின்படி பரபரப்பு ஏற்பட்டது. மயங்கி விழுந்த ஊழியருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் பாதுகாப்பான முறையில் விமானத்தை இயக்க போதிய பணியாளர்கள் இல்லாத சூழ்நிலை உருவானது. பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாத சூழல் ஏற்பட்டதால் அந்த விமானம் கடைசி நிமிடத்தில் ரத்து செய்யப்பட்டது. பயணிகளிடம் மன்னிப்பு கோரிய ஏர்வேஸ் நிர்வாகம் அவர்களுக்கு மாற்று ஏற்பாடுகளை செய்து கொடுத்தது. கடமை நேரத்தில் பொறுப்பற்ற முறையில் நடந்து கொண்ட ஊழியர்கள் மீது கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று விமான நிறுவனம் உறுதியளித்தது. விமான பணியாளர்களின் இத்தகைய பொறுப்பற்ற செயல் விமான போக்குவரத்து பாதுகாப்பு விதிகளின் முக்கியத்துவத்தை மீண்டும் ஒரு முறை கேள்விக்குள்ளாக்கியுள்ளது. பிரித்தானியாவுக்கு பாலாடை கட்டி வெங்காய லொரியில் குடியேறிகளை கடத்திய நபர் கைது. ஐக்கிய ராச்சியத்தின் எல்லை கட்டுப்பாடுகளில் இருந்து தப்பிப்பதற்காக பாலாடை கட்டி மற்றும் வெங்காய மூட்டைகளுக்கு பின்னால் குடியேறிகளை மறைத்து வைத்து கடத்திய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்ட நபர் சட்ட விரோதமாக குடியேறிகளை அழைத்து வந்த குற்றத்துக்காக நீதிமன்றத்தினால் தண்டனை பெற்றுள்ளார். லொரியில் இருந்த சரக்குகளின் வாசனையை பயன்படுத்தி மோப்ப நாய்கள் மற்றும் சோதனை அதிகாரிகளின் கவனத்தை திசை திருப்ப அவர் முயன்றுள்ளார். இருப்பினும் எல்லை பாதுகாப்பு அதிகாரிகளின் தீவிர சோதனையில் இந்த சட்ட விரோத கடத்தல் முயற்சி முறியடிக்கப்பட்டது. பாதுகாப்பு அற்ற முறையில் லொரியின் உள்ளே அடைக்கப்பட்டிருந்த குடியேறிகள் கடுமையான சூழலில் ஆபத்தான பயணத்தை மேற்கொண்டிருந்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. குடியேறிகளின் உயிரை பணயம் வைத்து இவ்வாறான கடத்தல் நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரித்தானிய அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். போலந்தில் 11,000 அமெரிக்க படைகள் குவிப்பு. ஐரோப்பாவின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக போலந்தில் தற்போது சுமார் 11,000 அமெரிக்க படையினர் நிலைநிறுத்தப்பட்டுள்ளனர். உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்புக்கு பிறகு நேட்டோ நாடுகளின் பாதுகாப்பை பலப்படுத்தும் நோக்கில் அமெரிக்கா இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. கிழக்கு ஐரோப்பிய எல்லைகளில் ரஷ்யாவின் அச்சுறுத்தலை எதிர்கொள்ளவும் நேட்டோ உறுப்பு நாடுகளுக்கு தற்காப்பு அரணாக இருக்கவும் இந்த படைகள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த துருப்புகள் போலந்து படைகளுடன் இணைந்து கூட்டு பயிற்சிகளில் ஈடுபடுவதுடன் அந்த பிராந்தியத்தில் போர்த்தடுப்பு நடவடிக்கைகளிலும் முக்கிய பங்காற்றுகின்றன. நவீன ஆயுதங்கள் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகளுடன் களமிறங்கியுள்ள அமெரிக்க படைகள் எந்தவொரு திடீர் மோதலையும் சமாளிக்க தயார் நிலையில் உள்ளன. ஐரோப்பாவில் தனது இராணுவ இருப்பை அதிகரிப்பதன் மூலம் எந்த ஒரு ஆக்கிரமிப்புக்கும் பதிலடி கொடுக்க அமெரிக்கா உறுதியுடன் இருப்பதாக கருதப்படுகிறது. ரஷ்ய முன்னாள் போராளிகளுக்கான ஐரோப்பிய ஒன்றியத்தின் பயண தடை.
பிரான்ஸ் மற்றும் இத்தாலியின் எதிர்ப்பால் மாற்றம். உக்ரைன் போரில் பங்கேற்க ரஷ்ய முன்னாள் போராளிகள் ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள் நுழைவதை தடுக்கும் திட்டத்தை பிரான்ஸ் மற்றும் இத்தாலியின் கடும் எதிர்ப்பை தொடர்ந்து ஐரோப்பிய ஒன்றியம் திருத்தி அமைக்க உள்ளது. இந்த தடையானது அனைத்து ரஷ்ய குடிமக்களுக்கும் எதிரான ஒட்டுமொத்த தடையாக மாறிவிடும் என்று பிரான்ஸ் மற்றும் இத்தாலி நாடுகள் கவலை தெரிவித்துள்ளன. இவ்வாறான கட்டுப்பாடுகளை தடைகளாக கொண்டு வருவதை விட விசா கொள்கைகளின் மூலம் முறைப்படுத்துவதே சிறந்தது என இவ்விரு நாடுகளும் வலியுறுத்தியுள்ளன. யார் போரில் ஈடுபட்டனர் என்பதை துல்லியமாக கண்டறிவதில் உள்ள நடைமுறை சிக்கல்கள் மற்றும் சட்ட ரீதியான சவால்களை இந்த நாடுகள் சுட்டிக்காட்டியுள்ளன. இந்த விவகாரத்தில் ஏகமனதாக முடிவை எடுப்பதில் ஏற்பட்டுள்ள சிக்கலால் கட்டாய தடையை கைவிட்டு தளர்வான பரிந்துரைகளை முன்வைக்க ஐரோப்பிய ஒன்றியம் பரிசீலித்து வருகிறது. பார்சிலோனாவில் வரலாறு காணாத வெப்பம் 112 ஆண்டுகளில் புதிய உச்சம். ஸ்பெயினின் பார்சிலோனா நகரில் புதன்கிழமை 40.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகிய நிலையில் கடந்த 112 ஆண்டுகால வானிலை தரவுகளில் இதுவே அதிகபட்ச வெப்பநிலையாக கருதப்படுகிறது. நகரின் மேற்கே உள்ள பாப்ரா கண்காணிப்பகத்தில் இந்த வெப்பநிலை பதிவாகியுள்ளது. இது 2024 ஆண்டு ஜூலை 30 அன்று பதிவான 40 டிகிரி செல்சியஸ் என்ற முந்தைய சாதனையை முறியடித்துள்ளது. ஸ்பெயினில் ஏற்பட்டுள்ள கடுமையான வெப்ப அலை காரணமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வெப்பநிலை 44 டிகிரி செல்சியஸை தாண்டியுள்ளது. இது பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. பார்சிலோனாவின் எல்பிராட் விமான நிலையத்திலும் 1924 ஆண்டுக்கு பிறகு பதிவான மிக உயர்ந்த வெப்பநிலையான 37.7 டிகிரி செல்சியஸ் அளவிடப்பட்டுள்ளது. இந்த தீவிரமான வெப்பநிலை காரணமாக கட்டலோனியா மற்றும் வலன்சியா பிராந்தியங்களின் சில பகுதிகளில் மிக உயர்ந்த சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரித்தானியாவில் நிலவும் கடுமையான வெப்பம் உடல் நலனை பாதுகாப்பது எப்படி? பிரித்தானியாவில் தற்போது நிலவும் கடும் வெப்பம் காரணமாக வெப்பத்தினால் ஏற்படும் உடல் சோர்வு பாதிப்புகள் அதிகரித்து வருகின்றன. அதிகப்படியான தாகம், தலைச்சுற்றல், அதீத வியர்வை மற்றும் தசைப்பிடிப்பு போன்றவை இந்த பாதிப்பின் முக்கிய அறிகுறிகளாக கருதப்படுகின்றன. உடலின் வெப்பநிலையை குறைக்க அதிகளவு தண்ணீர் அருந்துவதுடன் நிழலான அல்லது குளிர்ந்த இடங்களில் தங்குவது மிகவும் அவசியமாகும். அதிகாலை அல்லது மாலை நேரங்களில் மட்டும் வெளியில் செல்வதை தவிர்த்து பகல் நேரங்களில் வீட்டின் ஜன்னல்களை மூடி வைத்து வெப்பத்தை தடுக்குமாறு சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இறுக்கமான உடைகளை தவிர்த்து தளர்வான மற்றும் வெளிர் நிற பருத்தி ஆடைகளை அணிவது உடல் சூட்டை தணிக்க உதவும். யாருக்காவது மயக்கம் அல்லது அதிக உடல் சூடு ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவ உதவியை நாட வேண்டும் என நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர்.